ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உன் பணப்பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள், நிச்சயமாக நடக்கும். என் செல்லமே, நீ அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது. அதுவும் உன் பணப்பிரச்சனை நல்லதொரு அதிசயத்தில் முடியப் போகிறது. நீ யாரிடத்தில் அந்த பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கேட்டுக்கொண்டிருந்தாயோ அவர் மனம் திறந்து நாளையே அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நிச்சயமாக முடித்து தர சம்மதித்து விட்டார் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அது நல்லதொரு விதமாகத்தான் நடக்கும். நிச்சயமாக முடித்து வைப்பேன். உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன். அது கவலைப்படாதே. பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நல்ல பலனை கொடுக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, உன்னுடைய இல்லத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்லதொரு நிகழ்வினை நடத்தி காட்டப் போகிறேன். இதோ உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். உன் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது. கலங்க வேண்டாம் என் செல்லமே. நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறு இதுதான். எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு. வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. நீ எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் ஆசை. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை, அதாவது உன் பணப்பிரச்சனையை, உன் அப்பன் கந்தன் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுவேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் முடித்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவேன். நீ நினைத்ததை நினைத்தபடி நிச்சயமாக நடந்தே தீரும் என் செல்லமே. உன் மனக்கவலையை அகற்றுவேன். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என்னுடைய ஆலயம் வராமல் இருக்காதே. எனது வேலையும் என் காலையும் நீ பிடித்து கொண்டால் நீ பல கர்ம வினைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆம் செல்லமே, முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ வளம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வா. என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து என்னை வணங்கி முருகா சரணம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன்னை விட்டு தவறி போனது என்று அதிகம் கவலைப்படாதே. அதேபோல் நீ நினைத்த ஒன்று கிடைத்தது விட்டது என்று அதிகம் இன்பமும் படாதே. ஏனென்றால் நீ நினைப்பது ஒன்று இங்கே நடப்பதில்லை. அது இயற்கையானது தான். சில உறவுகளால் நீ நிராகரிக்கப்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த முருகன் மடியில் நீ அமர்வதற்கான நாள், அமர்வதற்காகத்தான் அவர்கள் நிராகரிப்பை தந்தார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்கள் தந்த நிராகரிப்பும் அவர்கள் தந்த அவமானமும் என்னை சேர்வதற்காகத்தான். ஏன் தெரியுமா என் செல்லமே? உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்று அவர்களுக்கு தெரியாது. உன் வாழ்க்கை மேம்பட இந்த முருகப்பெருமான் உறுதுணையாக உனக்கு இருப்பேன். உன்னை வழி நடத்துவேன். உன்னை மடிதாங்குவேன். என் கரங்கள் கொண்டு உன்னை கரை சேர்ப்பேன். எதற்கும் கலங்காதே என் செல்லமே. தைரியமாக இரு. உன் சந்தேகங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் பதிலளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலைகளுக்கும் ஏதாவது ஒரு வடிவில் வந்து உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ உன் பணப்பிரச்சனையை முடித்து தர
உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடுவேன், கவலைப்படாதே. என் செல்லமே, நான் உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் மனம் வாடுகிறாய். உனது கஷ்டகாலம் அப்படி ஒரு நேரமாக இருக்கிறதால் தான் உனக்கு இந்த கவலையும் தோன்றுகிறது. பயத்தை ஏற்படுத்தி உன்னை குழப்பத்தில் வைத்திருக்கிறது. ஊழ்வினை காரணமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்த நிலை மாறும். துயரங்கள் மாறி உன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தெளிவடையும் நேரம் கூடிய விரைவில் வரப்போகிறது. ஆகையால் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை கடமையோடு செய்து கொண்டே இரு. என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நினைக்காதே. அந்த நாள் விடியும் நேரமாக கூட இருக்கலாம் அல்லவா? அதனால் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இரு. உனக்கானதெல்லாம் நல்லது தான் நடக்கும் என் செல்லமே. சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை மனம் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருந்து யார் மனமும் புண்படும்படி நடக்காமல் வாழும் உன்னை காலம் கலங்கடிக்கிறது. அப்படி இருந்தும் இடைவிடாது முருகா முருகா என்று என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, காலம் மாறும். அதற்கான நாள் கூடிய விரைவில் வரும். என் செல்லமே, நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே. உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும். என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள். இந்த முருகப்பெருமானுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை விதிவசத்தில் இருந்து மீட்டு எடுப்பேன் என் செல்லமே. பொறுமையோடு இரு. நிச்சயமாக இது முருகனின் அருள் வாக்கு. என் ஆலயத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறாய் சில நேரங்களில், ஆனால் அதற்கான தடை வந்து கொண்டே இருக்கிறது. உன் கர்ம வினைகள் மாயைகளின் மூலம் அந்த தடை ஏற்படுகிறது. நீ ஆலயம் போய் பக்தி செய்தால் உன் கர்ம வினை நான் அகற்றி விடுவேன் என்று அந்த மாயை உனக்குள் இருந்து வேலை செய்கிறது. நீ என்னுடைய ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் உன் வீட்டில் இருந்து விளக்கேற்றி நீ என்னை வணங்க வணங்க உன்னை பிடித்த அந்த பீடை விலகி ஓடிவிடும் என் செல்லமே. பிறகு நீ நினைத்தது போல் என்னை வந்து என்னுடைய ஆலயத்தில் என்னை பார்க்கலாம். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் வீட்டில் இருந்தபடியே முருகா முருகா என்று என்னை கூப்பிடு. உன் அருகிலிருந்து உன்னை நான் வழி நடத்துகிறேன் என் செல்லமே. உன்னை எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களை நினைத்து உன் மகிழ்ச்சியை இழக்காதே. நீ கள்ளம் கபடம் இல்லாத நல்ல உள்ளத்தோடு பல நன்மைகள் செய்தாலும் சிலர் அவர்கள் குணத்திற்கு ஏற்றவாறு புரிந்து கொள்கிறார்கள். உன்னிடம் ஒரு விண்ணப்பமாய் கூறுகிறேன், தயவு செய்து இனி உன் எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை நீ மேற்கொண்டு செயல்படு. மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமான ஒன்று நிகழவிருக்கிறது. அதை நினைத்து ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். உனது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆகையால் உன் வாழ்வை பற்றி மட்டுமே நீ யோசி. உனக்கு நன்மை செய்ய உன் சாயம் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என் செல்லமே. கவலைப்படாதே. நிச்சயமாக உன் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பேன் இந்த முருகப்பெருமான். உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.